வடக்கு கிழக்கை பிரித்த ஜேவிபி தமிழ் மக்களின் அதிகாரத்திற்கு உரிமை வழங்குமா? ஜனாதிபதிக்கு சம்பிகரணமாக வழங்கியுள்ள அறிவுரை. ஜனாதிபதிக்கும் பெசலிக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. கடன் மறுசீரமைப்பிற்கு பூரண ஆதரவு வழங்கப்படும், சீனா உறுதி. ரஷ்ய ராணுவத்தில் அதிக சம்பளம், கடத்தல்காரர்களிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என எச்சரிக்கை. 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாயின் தமிழ் தேசிய பிரதிநிதிகளிடம் கூற வேண்டும், கோவிந்தன் கருணாகரம். இலங்கையில் தமிழ் ஊடகவியலாளர்களே அதிக அளவில் கொல்லப்பட்டுள்ளனர், ஜோசப் ஸ்டாலின். இணைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை உச்சநீதிமன்றம் சென்று பிரித்த ஜேவிபி தமிழ் மக்களின் அதிகாரத்துக்கான நியாயமான உரிமைகளை எவ்வாறு தரும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீரங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் கூறுகையில், அண்மையில் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் பல ஆண்டுகளாக ஆட்சியாளர்களால் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்த தமிழ் மக்களின் அதிகாரத்திற்கான நியாயமான உரிமைகளை உறுதி செய்வதோடு இலங்கையில் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுத்த தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப தன்னால் முடியும் என கூறியுள்ளார். அதே நேரம் 2019ஆம் ஆண்டு தங்களது கொள்கை குறித்த ஆவணத்திலும் 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபைகள் குறித்து தமது நிலைப்பாட்டை வெளியிட்டிருப்பதாகவும் சூசமாக கூறியுள்ளார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் மேற்கொண்டு இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை தமிழர்களின் ஒரு நிலத்தொடருடன் தாயக பூமியாக தமிழ் மக்கள் வாழ்வாதாரத்தை கூட விரும்பாத ஜேவிபி அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை நாடி வடக்கு கிழக்கை தனித்தனி மாகாணங்களாக பிரித்து வரலாறு குறைந்தபட்சமாக வடக்கு மாகாண தமிழர்கள் ஒன்றிணைந்து வாழ்வதை கூட விரும்பாத இனவாதத்தை சிந்தனையுடன் செயற்பட்ட ஜேவிபி இப்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறக்கூடும் என்ற சூழலில் தமிழ் மக்களுக்கான நியாயமான உரிமைகளை உறுதி செய்வதாக அந்த ஊடகத்திற்கு கூறியிருக்கின்றார். இதிலிருந்து பகிரங்கமாக புலப்படுத்துவது தேர்தலை இலக்கு வைத்து அண்மையில் புலம்பெயர் தேசம் சென்றிருந்த ஜேவிபி தலைவர் அங்குள்ள அமைப்புகளின் கருத்துக்களை அறிந்து வாக்கை அபகரிக்கின்ற யுக்தியாக இவ்வாறான ஒரு கருத்தை சொல்ல முனைந்துள்ளார். உண்மையில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை மற்றும் தீர்வுகளை முன்னெடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பங்களிலும் ஜேவிபி எவ்வாறான முட்டுக்களை அரசாங்கங்களுக்கு பேரிடிந்து என்பதை தமிழ் மக்கள் கண்ணூடாக பார்த்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி யாழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த ஜேவிபி தலைவர், நான் சமஷ்டியை தருவேன் என்றோ 13வது திருத்தத்தை தருவேன் என்றோ இங்கு பேரம் பேசவில்லை என இனவாத மதத்தை கலந்த போக்குடன் கூறியிருந்தார். எனவே குறைந்தபட்சமாக உள்ள மாகாண முறைமையை கூட ஏற்றுக்கொள்ளாதவாறு ஜேவிபி தமிழ் மக்களுக்கு எவ்வாறு நியாயமான உரிமைகளை வழங்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பு உள்ளது. ராஜபக்சவுடன் கூட்டணி அமைத்து மக்களின் வெறுப்பை ஜனாதிபதி பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, நாட்டில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானமிக்கதாக பொதுஜன பெரமுனவின் சார்பில் தேர்தலில் போட்டியிட எவருமில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னிலைப்படுத்திக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் செல்வாக்கு பெறலாம் என நிலைப்பாட்டில் இருந்துதான் ராஜபக்சர்கள் செயற்படுகின்றார்கள். ராஜபக்சர்களிடமிருந்து விலக்கி செயற்படுவது ஜனாதிபதியின் அரசியலுக்கு சிறந்ததாக அமையும். பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ராஜபக்சர்களை முன்னிலைப்படுத்தியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் அரசியல் எதிர்காலம் என்பதொன்று கிடையாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பேசல் ராஜபக்சவுக்கும் இடையில் இன்றைய தினம் விசேட பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவுள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அண்மையில் நடைபெற்ற மேதின நிகழ்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் கள நிலவரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அதிகார பகிர்வு மற்றும் தனியார் மயப்படுத்தப்பட்டது தொடர்பில் அரசாங்கத்தினதும் மொட்டு கட்சியினதும் கொள்கைகள் மாறுபட்டவை என பேசல் ராஜபக்ச கடந்த சந்திப்புகளின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த மகாநாயக தேரர் மற்றும் தேசிய அமைப்புகளுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியமானது என அவர் மேலும் வலியுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பிற்கு பொருளாதார சவால்களை எதிர்நோக்குவதற்கும் பூரண ஆதரவு வழங்கப்படும் என சீனா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் சிஎன் ஹெரங் இந்த உறுதிமொழியை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் வழங்கியுள்ளார். பொருளாதார நெருக்கடி நிலைமையை வெற்றி கொள்ள இலங்கை எடுத்து வரும் முயற்சிகள் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக சீன தூதுவர் தெரிவித்துள்ளார்.
ரஷ்ய ராணுவத்தில் அதிக சம்பளம் தருவதாக மோசடி செய்யும் கடத்தல்காரர்களிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்று ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களிடம் இலங்கையர்கள் சிலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரிந்து வெளியேறி மிகவும் கஷ்டங்களை அனுபவித்த நாட்டின் ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படையைச் சேர்ந்த மற்றொரு குழுவினர் தமது கசப்பான அனுபவங்களை நேற்று வெளிப்படுத்தியுள்ளனர். மனித கடத்தலில் சிக்கிய இந்த குழுவினர் தாம் அனுபவித்த துயரங்களை வெளிப்படுத்தி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். ரஷ்ய ராணுவத்தில் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து வாக்னர் கூலிப்படை பணிபுரிய அந்த நாட்டுக்கு சென்றபோது வாக்னர் கூலிப்படையின் முன்வரிசையில் பணியாற்றவே சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. ரஷ்யாவில் அதிக சம்பளம், நிலம் உள்ளிட்ட சொத்துக்கள் தருவதாக அழைத்துச் சென்றவர்கள் கூறியும் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. பல மாதங்களாக சம்பளம் கூட தரவில்லை என்றும் கூறியுள்ளனர். அந்த நாட்டில் போர் முனையில் இருக்கும் இலங்கை ராணுவ வீரர்கள் அந்த நாட்டு போர் முனையில் இருந்து பல கட்சிகளை தொடர்ச்சியாக எங்களுக்கு அனுப்பியுள்ளனர். இலங்கையின் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை ஏற்றிய இந்திய மோசடியில் இலங்கை ராணுவத்தின் ஓய்வு பெற்ற மேஜர் ஒருவர் உட்பட பலர் செயற்பட்டு வருகின்றனர் என்பது உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் என்று அதனை மனோ கணேசன் ஊடாக சொல்லக்கூடாது. தமிழ் தேசியத்திற்கான தமிழ் மக்களது பிரதிநிதிகளாக இருப்பவர்களை அழைத்து அவர் கூற வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் அமரர் ஸ்ரீ சபாரத்னம் அவர்களின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒன்றுபட வேண்டும். எதனை செய்கின்றோமோ யாராவது ஒரு உண்மையாக வாக்குறுதிகளை பெற்று பகிரங்கமாக வேண்டுமென்றால் ஒரு சர்வதேச நாட்டின் சாட்சியுடன் வாக்குறுதிகளை பெற்று வாக்களிப்பதா அல்லது பொது வேட்பாளரை நிறுத்துவதா என்பதை நாங்கள் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வடக்கு கிழக்கிலே அதிகளவிலான ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் குறித்து அவர் தெரிவிக்கையில், இலங்கையில் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கிலே அதிகளவிலான ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள். அதிகளவில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களும் தமிழ் ஊடகவியலாளர்களே. சிவராம், நிமலராஜன் போன்றவர்களின் உயிருக்கு பறிகொடுக்கப்பட்டது. தற்போது தமிழ் ஊடகவியலாளர்களை அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கருத்து சுதந்திரத்தை நிறுத்துவதற்கு அனைத்து அரசாங்கங்களும் ஊடகத்துறையையும் ஊடகவியலாளர்களையுமே தாக்குகின்றனர். அதன்படி ஊடக சுதந்திரமானது இன்று வெறுமனே ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை பற்றி மட்டுமே பேசுவதை தவிர்த்து நடைமுறையில் உண்மையான சுதந்திரத்தை வழங்க வேண்டும்.